நான் இது காட்டு மாவுல தான் இது. காட்டு மாவுல இது கிடையாது. ஆனா கலரே டிஃபரெண்டா இருக்கு. வஞ்சிர மீன் மாதிரி இருக்கான். இது ஒன்று வெட்டினேன் 1500 ரூபாய் இது ஒன்று. அநியாயம். சூரியன் சொல்ல முடியாது, பல்சூரையும் சொல்ல மாட்டாங்க. நேற்று ஒன்று வந்து இன்னைக்கு ஒன்று வந்துருது. இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது முள்ளு. ஹோல்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குண்ணா? அவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி போதும். இன்னும் கனமாக போட முடியாது. கனமாக போட ப்ளேஸ் உடையாமல் வந்ததே பெரிய விஷயம். பல்சரியாக இருந்தால் உங்களுக்கு நைஸாக ஒரு ஸ்லைஸு இது இது முள்ளு சாகாது. போன உடனே போதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி மாடல் விடுறேன். போதும் போதும். நான் அப்படியே திருப்பி வச்ச போனேன். இப்படியே போட்டேன். வேலையாக எனக்கு பீஸ் உடையக்கூடாதுன்னு இப்படி போட்டு என்ன பண்ணுறது? இது உடையாத வருது பேசுங்க. கத்திஷா கேரியா இருந்தாலும் வெட்டிடுவேன், பல்சர் இருந்தாலும் வெட்டிடுவேன். இது 2 பேரும் சேர்ந்து முரளியா ஒரு 100 ரூபா ஊற்று அந்த கடையிட்ட போயிட்டு கடை சொல்ற 100 ரூபாய் இல்லை கொடுத்துருந்தீங்க. ஒரு வேலை பண்ணி அவங்களுக்கும் ஒரு 100 ரூபா இருக்குல்ல. இல்ல யார கூப்பிடுறாங்க தெரியுமா இல்லையா? அதான் கூப்பிடுறாங்க. 2 பார்த்துட்டு போறான்னு பார்த்தா ஆர்வம் அளவே கிடையாது. இவர் போறத பார்த்தா ஒரு நம்மகிட்ட மீன் விட்டு சந்தேகமாக ஆகி அதுதான் சொல்றேன். அதுதான் விஷயம். நான் யாரையும் கூப்பிட மாட்டேன். அவ்வளவு விஷயம். அவர் நம்ம கஸ்டமர் கூப்பிடுறேன். ஆமா காசு வச்சுக்க சூப்பர் காசு தான். எவனே தெரியாது. வஞ்சிரமா இல்ல பஞ்சிரமா இல்ல பல்சூரியான்னு தெரியல. துரைட்டியா நேற்று ஒரு 200 கிலோ வஞ்சிரம் வெட்டினேன். வஞ்சிரம் காசே கொடுக்கல. எப்படி 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 எடுத்து வந்தாச்சு வெளியே. வஞ்சிரம் காசு தருவாரு. காசு வடிக்கிறா கரெக்டான டைம் கொடுக்குறாருப்பா. என்னப்பா பஞ்சு வட்டியா அன்னைக்கு அப்படிதான் கொண்டு போய் 6 மீன் கொண்டு போய் கொடுத்து போயிட்டேன். வெள்ளிக்கிழமை மாத்தியா இல்லையா? இப்ப வெள்ளிக்கிழமை இருந்தா நம்ம தெரிஞ்ச விஷயம் வச்சுங்க. நான் இல்ல வெள்ளிக்கிழமை வரல. வண்டியில போயிருந்தீங்க. ஆமா என் மச்சான் எடுத்து கொடுத்துட்டான். அப்படியா? நான் இல்ல வண்டி கிடையாது. வண்டியா இல்லையா? நீங்க நான் வந்தேன். வண்டி கிடையாது. அவன் எடுத்து தெரியாம வச்சிருக்கேன். தெரியாம கொடுத்துட்டு இருக்கிறான். அப்படி போடு கதைய. உனக்கு எனக்கு தெரியும். நான் சிவாங்க சொன்னேன். அவர் நமக்கு தெரியும் என்னன்னா அவரு அப்புறம் தான் நான் ஓடி அந்த வண்டியில போயிருந்தீங்க. நீ தான் வந்து போற போது குத்தாச்சு. நாங்க போனா புலிகிட்ட அப்படின்னா இங்க வந்து பார்த்தா அங்க குத்துட்டு நானும் 2 தடவை கூட சிவானண்டா போன வச்சு கூட போறேன். தெரியும் தெரியும் தெரியும். வெளியே நான் விட எங்க இருக்கோம் மீன்
இல்ல ஒண்ணும் இல்ல மீன் 20 அப்படின்னா சின்ன கார் இருந்தா அதுல போட்டு இல்ல அங்க ஒரு இந்த 2 மீன் வேற இந்த மீன் வேற அதனாலதான். அந்த கையில் வச்சிருக்கீங்களா சின்ன கவரா பெரிய எதுனா இது 2 மீன் ஒண்ணா போடணுமே சரி அவங்க இது மீன் தான் கேட்கறாங்க. இது வந்து ஒரு எத்தனை பண்ணாங்க எங்கடா கொடுத்தா அப்படின்னா மூணாவது ஆள் போடாம பார்த்தா நான் இப்படி இருந்து மூணு நீங்க தூக்கிட்டு பார்த்தா என்ன திட்டு வாங்க ஒரு இருக்காரா அவங்க கேட்டு நேற்று கேட்டியாப்பா கேட்டுனா என்ன மேட்ரு இருந்தா அவங்க அண்ணா வந்தாரு அந்த நக்காவுடைய அவங்க அண்ணன் வந்தாரு. அவரு இல்லை சொல்லி அமிச்சாங்க வேறு என்ன காசு ஏற்கனவே 400 தரணும். இப்போ ஒரு 6 மீன் விட்டுறா அண்ணா 1000 வாங்கினாங்க. அவரும் வந்துட்டாரு. எத்தனை மீன் நான் வெட்டல இத்தனையே போயிட்டாரு. காசு வாங்கும்போது மீன் காசு எப்பனா வாங்கிக்கப்பா. ஆமா எனக்கு வெட்ட காசு கூலி கொடுத்துருங்க வண்டி வந்தா. நீங்க என்கிட்ட மட்டும் இல்ல இந்த மாதிரி இவங்ககிட்ட நீங்க காசு கொடுக்க அவசியம் கிடையாது. நீங்க மீன் கூட கொடுத்து வெட்டி வாங்கி மீனே இருக்கும். அதுதானா எனக்கு மீன் காசு கொடுத்துருக்கீங்களா நான் என் செல்லு வச்சு நான் கூட அனுப்பிச்சு விட்டுருவேன். நீங்க மீன் காசை நீங்க எப்படியாவது கொடுத்துருங்க. எப்படியா வாங்கிக்கிங்க எங்களுக்கா தேவையில்லாது. அதான் கோகிலா கிட்ட சொல்லி கோகிலா அவர் செருப்பு எடுத்து வந்து வீட்டு தான் கொடுக்குறாங்க. என்னைக்கு வெள்ளிக்கிழமை செருப்பு இல்லையா அப்புறம் பார்த்தா ஒன்னே ஒன்று வச்சுருக்கிறேன். இன்னொரு என்னன்னா 20 கிலோ நான் ஒன்று வச்சுருக்கிறேன். சரி விடுப்பா ஒன்று தான் நான் அதுதான் பிறகு நந்து வந்தேன். யாரு அங்கே குத்துலான்ட்டாங்க. அது வேற நேற்று அன்னைக்கு வேற மீன் வந்தாலும் சொல்ற மாதிரி இல்லை. சத்யா பண்ண வேலை சத்யா இல்லை சத்யா ஏற்றி விட்டு விஜய் ஏற்றி விட்டுருக்குறான். சத்யா இருந்தானா சத்யா அவங்ககிட்ட அறியிடுவான். அவ்வளோ புழு அது இது குப்பை அழகாடா இல்லை இதுவாது போட்டு விடலாம்ல. என்னோட சைடு தானே என்னோட சைடு வந்து அது எப்படி போச்சுன்னு தெரியல. எவ்வளோ புழு இந்த பாட்டி காசு தான் ஊத்துறா. இதெல்லாம் போனோம்னா காசு இதெல்லாம் காசு ஊத்துறோம். அதே மாதிரி கேட்குற காசு தான். காலையில் போனோடனே வண்டிக்காருக்கு பாதி காசு அனுப்பிச்சு வாங்கிட்டு கொடுத்துருவான் மீன் காசு. அதுக்கப்புறம் சாயங்காலமாக மொத்தமாக அனுப்பிச்சு விட்டுருவோம். காசுலாம் அனுப்பி மாட்டாங்க. கரெக்டான பாட்டி சரி நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இன்னைக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க யாராவது 100 ரூபா கேட்டான்னு வச்சுக்க கொடுத்துருவாங்க. அடுத்த டைம் அதை பார்த்து பண்ணுங்க காசு அதிகமாக கேட்குறாங்க அப்படின்ட்டுவாங்க. சொல்லுங்க 2 பாட்டிக்கு கொடுத்துருங்க.